ஏய், 10 படத்தை ஏத்த வேண்டியது பாக்குறேன்ற பேர்ல தூங்க உயிரை போட்டாங்க எந்திரிடா. ஓ, டேய் ஜோசு, டேய் டேய், சாப்பாடு செஞ்சு வச்சுங்க, சாப்பிட்டு இரு. சாப்பிடணும் அந்த பேசுறேன் சரியா? இடரே பாய். முக்கியமா காலையில குடிக்காத. சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? ஏன்னா இப்பவே குடிச்சிட்டு இருக்க, என்ன சொன்னாலும் கேட்கறதே இல்ல. எத்தனை தடவை சொல்றது? சொல்லிட்டே இருக்கேன். ஏன்டா என்னையும் எந்த பிடிச்சா பார்க்க மாட்டேங்கிறானுங்க. பிடிச்ச மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கேன், கதை கேமா நல்லா கேட்கறானுங்க. கேட்டு முடிச்சது வரணும், ஷார்ட் பிலிம் இருக்கா எங்கடா போவேன்? மக்கா சாதா தோசையா முட்டை தோசையா? என்ன சரியா? தோசை வேண்டாமா? உனக்கு வேண்டாமா? உட்காரேன். டேய், என்ன பிடிச்ச தோசை முடியாதா? டேய், நான் உங்க 2 பேர்ல என்னடா கேட்டேன்? தோசை வேணுமா கேட்டேன். இப்போ உனக்கு என்னடா வேணும்? நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். நான் நடிக்கிறேன்டா, என்னடா பிரச்சனை? ஒரு படத்தோட ஹீரோ எப்படின்னா ஒரு மூவி எடிட்டர் ஆகணும் ஆசைப்படுறான். சரியா? இப்ப மூவி எடிட்டர் ஆனதுக்கு என்னெல்லாம் தேவை நினைக்கிறேன்? நீ சொல்லு பாப்போம். சிஸ்டம் தேவை. நீங்க வேற கலருங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா, இப்போ அந்த கலரு தான் நம்ம ஹீரோக்கு தெரியாது. ஏன் நம்ம ஹீரோக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது. நல்லா இருக்கு. இத வச்சு அவன் எப்படி எடிட்டர் ஆக போறான் அப்படிங்கறதான் படத்தோட கதையே. புதுசா இருக்கு. புதுசா இருக்குல்ல? இதத்தான் பண்ணா நான் யோசிச்சேன். இத பத்தி நீ நினைக்கிற? நல்லா இருக்கும். பண்ணுவோமா? இவன் நோயாளி உடனே நம்பிடுவானுங்க, இவனை வச்சு எடுத்துறான் படத்தை. அப்போ இன்னைக்கு ஷூட் ஆரம்பிச்சிருவோமா? நீ வந்து முகேஷ்ட வந்து பேசுற என்னன்னா, நீ வேணா பாடுறா, நான் எவ்வளவு பெரிய மூவி எடிட்டர் ஆகி காட்ட, நீ பாடுறா அப்படின்னு சொல்லி வந்து டைலாக் சொல்ற. சரியா? அது ஆக்ரோஷமா நீ வந்து பேசணும். தான் உன்னோட சீன். ஆக்ரோஷமா நீ பேசணும். சரியா? பண்ணிடுவல்ல? நீ தட்டா அச்சான் ரெடியா? ரெடி. சும்மா அப்படியே ஜாலியா போடா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரியா? கொஞ்சம் அத கொஞ்சம் பேச மட்டும் இது பண்ணிக்க. ஓகேவா? கொஞ்சம் ஃப்ரெண்டு வா. ஓகேடா, ஓகேடா. ரோலிங் ஆக்ஷன். நீ வேணா பாரு. ஏண்டா
சரி வா ஸ்ட்ரெயிட் எழுதி. மச்சான் மச்சான் இப்ப கரெக்டா பண்ணி ரோலிங் ஆக்ஷன். மச்சான் நீ வேணா பாரு, ஒரு நாள் நான் பெரிய மூவி எடிட்டர் ஆக்டர் ஐயோ மச்சான் 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 இப்ப பாரு நான் லாஸ்ட் டேக்கு ஒழுங்கா போட்டு முடியுனாடா என்ன 3/4 மணி நேரமா வெயில காய்ச்சிட்டு இருக்கேன். ஏய் ஒழுங்கா நில்லு. மச்சான் பாடுறா ஒவ்வொரு டைலாக்ஸா. மச்சான் நீ வேணா பாரு, இவ்வளவு ஒரு டேக் வேணும். அதுக்கப்புறம் நான் ஒரு மூவி எடிட்டர் ஆகி அது ஒரு டேக் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கூட போய்க்கிறாங்க. ரோலிங் ஆக்ஷன். மச்சான் மச்சான் நீ வேணா பாரு, நீ வேணா பாரு, நான் ஒரு நாள் பெரிய பெரிய மூவி எடிட்டர் ஆகி காட்டுறேன்டா. மூவி எடிட்டர் ஆகி காட்டுறேன்டா. கேட் மச்சான் இது என்னது இது? செம்ம ஹீட் ஆகுதுடா. போற போக பார்த்தா போன சோடி முடிஞ்சிடும் போல. நீ மச்சான் நீ இதுக்கே சொல்றியே, நான் என் போனேன் சும்மா கதற 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 கதற. டேய் நீ 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 என்ன நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, நான் போன அவ்வளவு ஹீட்டா வரும். இல்லடா ஓகே மச்சான், இல்ல இது வந்து கட் பண்ணிட்டு இது அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம். சோ அது ஒண்ணும் தெரியும், அவ்வளவு ஒண்ணும் தெரியாது, பாத்துக்கலாம் மச்சான். ஒரு பாட்டு சீன் நம்ம போய் ஷூட் பண்ண போயிருவோமா அடுத்து? இல்ல மச்சான் ஒரு 1 hour மட்டும் பிரேக் சொல்லு. ஏன்டா இல்ல அப்படியே எடுத்தா ஒரேடியா முடிஞ்சிரும்ல, ஒரே செட்ல முடிச்சிடலாம்ல. 1 hour பிரேக். சரி ஓகே, அப்ப நீ இப்போ 1 hour பிரேக் தானே எடுத்துக்க. சரி முகேஷ். சரி ஓகே முகேஷ், எங்கேயும் வெளியே போகணும்ல, வா போயிட்டு அவன் முடிச்சு வந்துருவான். சரி அப்ப நீ போய் ரெஸ்ட் எடு, நான் இவன் எங்கேயோ வெளியே போகணும் ஏதோ வாங்கணும்னா நம்ம வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி பண்றோம். நீ வேணா பாரு, நான் ஒரு பெரிய நீ வேணா பாரு, ஒரு பெரிய எடிட்டர் ஆகிப்பேன். நீ வேணா பாரு, நான் பெரிய மூவி எடிட்டர் ஆகி காட்டுறேன்டா. சூர்யா உன்னால முடியும், எனக்கு அவனால வெயிட் பண்ணிட்டு இருந்த, நீ பண்ணாதான் அவனால பெரிய ஆளாக முடியும். அவனதான் நம்பியிருக்கான், கைவிட்டாத அவன் ஃப்ரெண்ட. டேய் லூசு, உன்னை வேற ட்ரெஸ் தானே போட்டு சொன்னேன், இதான் நேத்து எடுத்துற மாதிரி ட்ரெஸ் போட்டு. இல்ல மச்சான் நேத்து ஏதோ எனக்கு பிடிக்கல, ஒரே தாண்டா இருந்துச்சு, கட் பண்ணி அவனுக்கு தெரியாது. ஒரே ஒரு வாட்டி இன்னைக்கு எடுத்து பார்ப்போம், நான் சொல்றேன் இந்த டீம் அதோட சூப்பரா வரும்னு எனக்கு தான் தெரியும். இல்ல மச்சான் அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம், அது ஒன்னும் தெரியாதுடா. அந்த நம்ம ஒரு டைலாக் எடுத்தோம்னா கட் பண்ணி வச்சுக்கலாம் பண்றோம், கரெக்டா கொடுக்கணும், நம்ம நல்லா இருக்கும். ஓகேன்னு இருக்கிறது வேணாம், சூப்பரா இருக்கிறத நம்ம வச்சு, அப்பதான் நம்மளுக்கு சான்ஸ் சீக்கிரமா கிடைக்கும். ஓகேவா? இன்னைக்கு நான் பண்றேன், கரெக்டா வரும். டைலாக்லாம் வேணாம், நானே ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், பண்ணிக்கலாம். என்ன நீ ஷார்ட் மட்டும் மாத்து, முகேஷ்க்கு
பின்னாடி வந்து எடுக்கிற மாதிரி ஷார்ட் மட்டும் வச்சிருக்கேன். சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணலாம். சரி நம்ம சொல்ற ரைட். அப்போ சரி முகேஷ் வா, நம்ம இந்த இது என்ன ஏதோ சொல்றான் அந்த மாதிரி எடுத்துறீங்க வந்து இங்க வந்து நில்லு. ஓகேவா? சொல்லிக்கலாம். ஓகே முகேஷ் ஓகேவா? சூர்யா ரெடி தானே? ரோலிங் ஆக்ஷன். மச்சான் நானும் எடிட்டர் ஆகக்கூடாதா? எனக்கும் ஆசை இருக்கு. எவ்வளவு வருஷமா ஆசைப்பட்டு இருக்கேன் தெரியுமா எடிட்டர் ஆகணும்னு. ஏன் என் கூட இருந்த எல்லாரும் ஆசைப்பட்டதை அடைஞ்சிட்டாங்க. நான் மட்டும் இன்னும் அது ஆசை மட்டும்தான் பட்டுட்டு இருக்கேங்க தவிர அடைய முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா கூட ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க என் பையன் பெரிய ஆளாவதும். அன்னைக்கு கூட சின்ன வீடியோ எடிட் பண்ணி காமிச்சேன் அம்மாட்ட. அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கடா. பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? பெரிய ஆளானா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு. பட் இன்னும் சின்ன 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 விஷயமா பண்ணிட்டே இருக்கேன். நானும் எவ்வளவுதான் கம்பெனி ஏறி இறங்குறது எடிட் சான்ஸ் கேட்டு யாரும் தர மாட்டாங்க. கேட்டா உனக்கு எடிட் பண்ண தெரியலன்னு வேற சொல்றாங்க. ஏன்டா எனக்கு எடிட் பண்ண தெரியாதாடா? ஏன் எடிட் பண்ண தெரியாமலடா இருக்கேன் நானு? வெறுப்பா இருக்குடா. எல்லாம் எது காரணம்? எல்லாம் இந்த கலர் பிரைட்னஸ் தான். கஷ்டமா இருக்கு மச்சான். அம்மா அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. வீட்டுல எதுவுமே இல்ல, நான் தான் பாத்துக்கணும். பட் ஒரு வாய்ப்பு கூட கிடைக்க மாட்டேங்குது. பட் முடிவு பண்ணிட்டேன் மச்சான், ஒரு நாள் பெரிய எடிட்டர் ஆகுறேன். எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும் மச்சான். அன்னைக்கு தெரியும் மச்சான் அந்த உலகத்துக்கு நான் எப்படி என்ன மாதிரி ஆளுன்னு. என்னைய பத்தி தப்பா பேசின எல்லாரும் பின்னாடி வந்து நிப்பாங்க. ஓகேவா? பாத்துட்டே இருக்கேன். கைதட்டும் மொழிபட்டு நீ விடும் நெட்டி துளிபட்டு பாறைகள் எட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா. மிக்க துணி உண்டு இளைஞர்கள் பக்க துணை உண்டு இளைஞர் பக்க படை உண்டு முடிவெட்டு படையப்பா. சும்மா போட்டுக்கிட்டு ஏதாவது கேட்டுட்டே இருக்கானுங்கடா. முதல்ல ஷார்ட் பிலிம் பண்ணிட்டியான்னு கேட்டானுங்க. இப்ப ஷார்ட் பிலிம் பண்ணிட்டு போய் காட்டணும்னா நீங்க வேற யாரும் ஏரியா ஒர்க் பண்ணி தான் கேக்குறாங்க. சரி ஏரியா ஒர்க் பண்ண போய் பார்த்தா எவன்கிட்ட போனாலும் எல்லாரும் நீ இவன்ட்ட யாரையா ஒர்க் பண்ணிட்டியா வேற யாரையும் ஏரியா ஒர்க் பண்ணி கேக்குறாங்க. என்னடா செய்ய பண்ணா இது பண்ணுறாங்க, இது பண்ணா அது பண்ணாங்க. என்கிட்ட சொல்லுமா சரியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. யாரையும் லவ் பண்றியா என்ன? ஆமா, அதே எப்படி சொல்றதுன்னு தெரியல. யாரு ஆபீஸ்லயா? ஆமா, என்ன திடீர்னு பிடிச்சிருந்தது. நானும் போய் சொன்னேன், அவ்வளவுதான் ஒத்துக்கிட்டான். லவ் எல்லாம் பண்ண சொல்லியிருந்தாருல ஆல்ரெடி. அதான் பயந்துட்டே இருங்க வந்து சொல்றதுக்கு. எவ்வளவு நாளா போயிட்டு இருக்கு? அது இப்பதான் கொஞ்ச நாளா கேட்கும். ஏன் எனக்கு முதல்ல என்ன சொல்லல? மச்சான் அவனுக்கு தான் இதெல்லாம் பிடிக்காது, அப்புறம் சொல்லாம இருக்கவும் முடியாது. அதான் சரி. நாளை பின்ன அந்த பொண்ணு விட்டு போனா நீ தாங்கிப்பியா? பரவாயில்ல மச்சான், பாத்துக்கணும். என்னமோ சொல்ற, எனக்கு சரியா படல. சரி இதான் உன் இஷ்டம்னா நான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. பாருங்க, ஏதோ லவ் பண்ணிட்டேன். இந்த எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணா ரொம்ப வச்சுட்டு இருக்காத. அந்த பொண்ணு நல்லா பார்த்துட்டேன் சரியா? ஆனா எங்களையும் மறந்துடாரு. அவன் இங்க விட்டுறோம். ஏய் முட்டெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம், நீங்க வா முதல்ல. சொல்றேன் ஆபீஸ்ல பார்த்தேனா, அப்ப எனக்கு பிடிச்சிருந்தது. போய் சொன்னேன், ரொம்ப நாள் பேசணும். ஓகே சொல்லிடுச்சு. சொன்னேன் மச்சான். அவனும் சொன்னான், அந்த பொண்ணை பாத்துக்க, அதே மாதிரி எங்கேயும் மறந்துடாத அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் ஏன்டா இப்படி இருக்கான்?
ஏன் அவனுக்கு வந்துட்டு லவ்லாம் எதுவும் பிடிக்காதா இல்ல அவனுக்கு செட் ஆகுதா இல்ல எப்படி? இப்பெல்லாம் இல்ல, அவனுக்கும் லவ்லாம் செட் ஆச்சு. லவ் பண்ணிட்டு இருந்தான்னா என்ன, இந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுச்சு. ஏன் அவன் கோவக்காரன்னு விட்டுட்டு போயிட்டா. அப்படியே போயிருந்தாலும் பரவாயில்லடா, அவன்கிட்ட கோவக்காரன் ரீசன் சொல்லியிருக்கா, என்கிட்ட அவன் சந்தேக போறான்னு ரீசன் சொல்லியிருக்கா, அவங்க அம்மா கிட்ட கடவுளே வேணான்னு சொல்லிட்டாரு ரீசன் சொல்லியிருக்கா. என்ன பண்ண முடியுதா சொல்லு? அவ்வளவுதான். டேய் இப்படி வந்து பார்த்தா ஃபீலே இருக்காதா? உனக்கு ஃபீல்னா வெளியே போய் பாறா. டேய் வெளிய போய் பார்க்க முடியும். டேய் நீ மேல வெளிய போய் பேசணும். டேய் சாப்பாடு எதுவும் பண்ணல, செஞ்சுக்க எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடு. ஓகேவா? எப்படி நீ தானே செய்யற? ஆளுங்க வெளியே சாப்பிட்டு வரேன் சொல்லிப்பா. சரியா? பாய். ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஆமா, நாளைக்கு வர முடியாது, நீங்க ஷூட் வைப்பாங்க எப்படியும். டேய் உனக்கு எதுவும் சொல்லணும்? இல்ல மச்சான், நான் அவரே சாப்பிடுவேன். டேய் உனக்கு கேட்டாலும் சொல்றோம். இல்ல மச்சான், நீயும் அவனும் சாப்பிடுறீங்க. அன்னைக்கு பாரு வேற. டேய் தேங்காய் வாங்க வேணாண்டா, நம்ம நேற்று ஒரு பொங்கல் சாப்பிட்டுக்கலாம். சொன்னா வாரம் தொடங்குச்சு. டேய் சூர்யா எந்திரா. எந்திர. டேய் எந்திரா. டேய் எந்திரா, நீ ஷூட்டா? டேய் எந்திரா. டேய் ஓட்ட ரேடியோ டேய் சூர்யா எந்திரா. டேய் எந்திரா. டேய் சாவா ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்பலடா. டேய் எவ்வளவு சொல்லிருந்தாலும் சொல்லி எடுக்குது. டேய் அது ஏன் கைடா மூதேவி. டேய் சூர்யா எந்திரா. டேய் எந்திரா. டேய் சூர்யா என்ன கதைனா, உனக்கு வந்து பைத்தியம் இந்த படத்துல. எல்லா படத்துலயும் எனக்கு ஏதாவது நோய் இருக்கு. என்ன செய்ய, உனக்கு கரெக்டா தான் நம்புறாங்க இப்போ. அதனால இந்த படத்தை உனக்கு பைத்தியம் இருக்குது. இப்போ மெண்டல் அந்த இதுக்குள்ள எப்படி சொல்ல, மைண்டுக்குள்ள உனக்கு நடக்கக்கூடிய விஷயம் தான் இப்ப இங்க கதையா நடக்குது. சரியா? இப்ப இதான் நம்ம எடுக்க போய் தான் விட்ஸ். ஓகேவா? இப்ப இதை நம்ம ஷூட் பண்ணுவோம். சோ முதல் ஷாட்டு நீ இங்க இருந்து வார. சரியா? இப்ப இங்க இருந்து நீ வருவ. ஓகேவா? இப்படி 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 வருவ. வந்த உடனே நீங்க வந்து நின்று. ஓகேவா? ஆமா, கேமரா செட் பண்ணிடுறோமா? ஏய் இதுல இருந்து அவனுக்கு வந்தா கரெக்டா இருக்கும். கரெக்ட் தானே? சரி சூர்யா வா. சூர்யா சூர்யா ரோலிங் ஆக்ஷன். ஒரே ஒரு நிமிஷம் போனோம். ஏய் என்னடா இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? போன் பேசிட்டே இருக்கான்டா, எரிச்சலா வருதுடா எனக்கு. டேய் இது வேற எனக்கு ஒரு ஆபாசமா. சரி இரு, நான் போய் கூப்பிட்டு வரேன். இரு, அவன் சீக்கிரம் வர சொல்றா. போறேன்டா. இருடா. டேய் அவன் வரலன்னு வச்சுக்கீங்க, ஷூட்டை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எடுக்கலாம்டா. என்ன வச்சான், நான் ஓடணும் அவ்வளவுதானே. இப்ப ஓடுறேன். ரெடியா சூர்யா? ரெடியாடா நீ? ரெடி ரெடி. ரோலிங் ஆக்ஷன். பேசிக்கிறேன். அவனுக்கு இன்னும் போய் கேள்றான் அவனை. இருடா போறேன்டா.
இந்த வேற உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கோம். டேய் பாப்பா என்னதான் மச்சான் ஒரு பெரிய பிரச்சனையா மச்சான், நான் போயிட்டு வரேன், ஒரே நிமிஷம். சொல்லு. என்னவா பிரச்சனையாமா? டேய் சும்மா அவன் ஆள் பிரச்சனை, அப்ப நம்மள எங்கடா போக? ஏய் ஒன்னும் தேவை வா. டேய் என்ன சரி உள்ள வந்தாங்க உசு பண்ணி. டேய் என்னதாண்டா ஆச்சு? டேய் ஓடுதாண்டா. டேய் நீடா நீ நிம்மதியா ஆய் கூட போக மாட்டேங்கிறீங்களா? நீ சொல்லு தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்க. ஏண்டா ரொம்ப நாளா அவங்கள சுத்தம், புதுசா வந்து ஒருத்திக்காக போற. அதுக்கு பிறந்ததுல இருந்தே கூட இருப்பாங்க. வச்சுக்கோ, நீதான் வைக்கிற ஆளு தானே. எவ்வளவு நாள் மறைச்சிருக்க? எவ்வளவு நாள் மறைச்சிட்டு இருந்த? இல்லையே உங்களதான் சொன்ன வந்து. ஓ என்கிட்ட நீ முதல்ல சொன்ன. ஆபீஸ் யாருக்குமே தெரியாத இந்த விஷயம். உனக்குதான் லவ்வே பிடிக்காது, அப்புறம் எப்படி உண்ட மாதிரி பிடிக்காது, நீ மறைச்சிட்ட. சொல்லுதா நீ சொன்னிய பெருசா பயப்படுறான். அவன் பயப்படுறடா, அவன் மறைக்கணும்னு மறைச்சிருக்கான். உனக்குதான் சொன்னே. இருந்தாலும் என்ன சொன்ன? என்னடா சொன்ன? என்ன சொன்ன? அவன் கூட தான் நீ வேற சும்மா சரியில்லை. சரியே இல்லடா இங்க, சரியே இல்ல. என்ன சரியில்லை இங்க? இப்ப வா, உனக்கு இங்க வந்து எப்படி சொல்ல, உனக்கு நீ வந்து செட் ஆயிட்ட, உன் மைண்ட நீ பிக்ஸ் பண்ணிக்கிட்ட, அவதான் முக்கியம்னு. அவ வாழ விரிச்சிருக்கா, நீ விழுந்திருக்க. நான் கூட நினைச்சா சுறாமி நினைச்சேன், நீ நெத்தையும் விழுறான். இது என்ன டைலாக்? டேய் டைலாக் முக்கியமான உனக்கு, அதான் வாழ்க்கையே போயிட்டு இருக்கு. ரொம்ப ஓவரா பேசுறீங்களா? ஆமாடா, நான் ஓவரா தாண்டா பேசுறேன், ரொம்ப ஓவரா பேசுறேன். போதுமா? உனக்கு அப்படிதான் தெரியும். கொஞ்சம் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுங்க. சரி டேய் சரி கேக்குறா சரி. என்ன பண்ணுவாங்க? ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்றீங்க? சரிடா, நீங்க இப்ப வேணாம் சொல்றீங்க. சரி நான் என்னடா சொன்னேன்? நீங்க என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? நீ நல்லா பேசுடா, பிரச்சனை அவங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொன்னேன். நீ அவன் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, பிரச்சனையே இல்லை. அதுக்காக எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்க. ஏண்டா நேற்று உனக்கு சேர்த்தான தோசை சுட்டோம் நீ பாட்டுக்கு அவங்க சாப்பிட்டு சாப்பிட ஏன் ஃபுல் டே அவங்க நோட்டணுமா? ஏன் கூட சாப்பிட முடியும் நீ? அன்னைக்கு நான் வந்துட்டு அன்னைக்கு தானே புதுசு சட்னி செய்யலாம் வேற சொல்லியிருந்தோம். உன்னால நான் பழைய பாம்பர் ஆளோட வெளியே சாப்பிடுறது உங்களுக்கு பிரச்சனை யாராச்சோ? ஏய் அவனோட சாப்பிட்டது பிரச்சனை. டைம் பண்ண நீ சாப்பிட்டு சொல்லிட்டு தெரியுதுடா, அப்பயே அவர்கிட்ட தான் பேசணுமாடா உனக்கு. அவர் வீட்டுல பிரச்சனைடா, நான் என்ன பண்ண முடியும்? சொன்னா லவ் இப்பதான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு, அதுக்குள்ள அடுத்து சொல்றான் பிரச்சனை. ஏன்னா ஆரம்பிச்ச ஒரே வாரத்துல உங்களுக்கு பிரச்சனை வருது. பப்பாவாடா ஏண்டா இத கூட அவர் ஹேண்டில் பண்ண தைரியம் இல்ல, அதுக்கே ஒண்ணு எழுதுறானா? நான் எதாவது ஹேண்டில் பண்ணிருக்கேன். நான் தாண்டா இருக்கேன் அவருக்கு. ஓ அவன் முடிய பண்ணிட்டான்டா. இப்ப அவளுக்கு அவன் தான் இருக்கிறான், நமக்கு தான் யாரு? நம்ம தான் அனாதை இருக்கிறோம். நான் எப்ப சொன்னேன் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு? என்ன பேசுறீங்க நீங்க? சித்தியா போடுறாங்க. கொஞ்சம் மாதிரி பேசுங்களா? வருடுகிறாய் மழை நிலவே விழியில் எல்லாம் உயிரை தொடர்ந்து வரும் நீதானே மெய்யெழுத்து, நான் போடும் கையெழுத்து அன்பே. உலகம் மொழியில் வரும் எல்லாமே நேரெடுத்து, காதல் தான் கல்லெடுத்து அன்பே.
மனிதர்கள் சில நேரம் நிறமாறலாம், மனங்களும் குணங்களும் மாறலாம். இந்த கோட்டு விலங்க உந்திடா. ஏய் என்னடா பிரச்சனை இருக்குதா? நிம்மதியா இருக்கியாடா? சந்தோஷமா இருக்கியாடா? ஏய் சாகடி கூட நான் குடிக்காரனா? எந்திரா ஏண்டா? ஏய் 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 சும்மா குடிச்சிட்டு வந்து உயிரா நாங்களடா வேலை வாங்கி வச்சிருக்கா. ஹலோ முகேஷ், சொல்றா. ஜோசங்க வந்தானா? இல்லையா? நைட்ல இருந்து ஆளை வேற காணோம் அவனை. என்னடா சொல்ற? ஆமா, நான் வேற பேசணும்னு சொல்லி உட்காந்துருந்தேன். வருவான் வருவான் வெயிட் பண்ணா ஆளே காணோம். எங்க போனான்னு தெரியல அவனை. ஓ, நீ அங்க பாத்தியா எங்க அவனை? இல்லையடா, நான் எங்கேயும் பாக்கலையே. சரி, அப்ப நீ போய் தேடு, நானும் போய் பாக்குறேன் பார்ல எங்க இருக்கான்னு. நீ பாத்தீங்கன்னா எனக்கு கூப்பிடு, சரியா? சரிடா. சரி, நானும் போய் பாக்குறேன். ஓகே. எங்க போயிட்டு வந்தாங்க தெரியல. எங்கேயாச்சும் குடுத்துட்டு ஹலோ சூர்யா. சொல்றா. டேய் ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வாடா. என்னாச்சுடா? வந்துட்டானா? வீட்டுலதான் இருக்கான். நீ வா. அப்படியா? சரி, நான் வரேன். ஏய், நீ என்ன இங்க உட்காந்துருக்கா? அவ்வளவு ஏன்டா, என்னாச்சு? அவனை போலீஸ் ஸ்டேஷன் வந்தான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குதுண்ணா. பிள்ளை பின்னாடி இந்த பிள்ளையோட இவனை அடிக்கணும்னு வந்திருக்கான். இவன் வந்துட்டு போர்டில் இது பண்ணிட்டான். அவனை பிடிச்சி அடிச்சுட்டான். ஏய், அவன் தான்டா இவன் அடிச்சிருக்கு. இவன் ஏன்டா போய் அவன் அடிச்சான்?
திரும்ப நான் கையெழுத்து போட்டுருந்தேன் போலீஸ் ஸ்டேஷன்ல. வண்டி வெறுன்னு எடுத்து வந்தான். எங்க போனான்னு தெரியலன்னுட்டு பக்கத்துல ஒரு டாஸ்மாக்ல போய் பார்த்தா அங்க அந்த நாய் குடிச்சிட்டு கிடந்துருக்கு. திரும்ப 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 இதே பண்ணிட்டு இருக்கானா? ஆமா, அதான் திரும்ப அவனை கொண்டு வந்து வீட்டுல உள்ள படுக்க வச்சுட்டு அவன் போன வச்சேன். சரி வா உள்ள போய் பார்ப்போம் என்னன்ட்டு. மச்சான் ஏன்னா நீ கூட சொல்ல மாட்டியாடா இப்படியே பண்ணிட்டு இருக்க? கத்திடுறீங்க 2 பேரும் வந்துட்டு. என்னடா இப்ப பிரச்சனை? எதுக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தீங்க? நான் எதுக்கோ போறேன், உனக்கு என்னடா? ஏண்டா நான் நிம்மதியாதான் இருந்தேன் சரியா? அங்க உள்ளவராது உண்மையாதான் இருந்தானுங்க, உன்னைய மாதிரி யாரும் ஏமாத்தல. என்னடா உண்மைதான் சொல்லு. யாரும் என்னைய பத்தி கவலைப்பட தேவையில்ல சரியா? எனக்கு என்னைய பாத்துக்க தெரியும். நீ சும்மா சீன் கிரியேட் பண்ணாம நீ கிளம்பு. உண்மையிலேயே அக்கறையோட வந்து கேட்டாலும் இப்படி பேசுறியா? அந்த அக்கறை போன 5 நாள் எங்கப்பா போச்சு? நான் என்னடா பண்ணுவேன்? ஆள் வீட்டுல பிரச்சனை. நீ என்ன பண்ண சொல்றீங்க? இப்போ ஒண்ணும் இல்லடா. இப்ப அவனுக்கு என்னன்னா, இப்ப அவன் ஆள்கிட்ட போய் அவன் சொல்லணும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பேட் ஆயிட்டாங்க, அதனால நான் வந்து அவங்கள மாத்தி கொண்டு வந்துட்டு இருக்கேன் தயவு அப்படின்னு அவனுக்கு சொல்லணும். அப்ப அவன் ஆள் விட்டு அவனை ரொம்ப பாராட்டுவாள். அதுக்காக இப்படிதான் ஆல்ரெடி ஒருத்தன் பண்ணிட்டு போனான், லட்சுமி ராமன். இதுக்காக நான் அப்படி பண்றேன், நீ என்ன எப்படி பேசுறியடா? இல்ல இல்ல, நம்மளால ஒன்னா தானே இருந்தோம். ஏன் அவன் பண்ணிட்டு தானே போனான், அவன் பண்ணிட்டு போன மாதிரி இப்ப நீ பண்ற. அதுக்கு நானும் அப்படியே போயிருவேன் நினைச்சேன். அவனும் பேசுறாங்க, அப்படிதான் அவனும் பேசுறீங்க. இப்ப அவன் நம்ம கூட இருக்கான். சரி நீ அதை விடு, இந்த கதைக்கு வருவோம். என்னதான் எதுக்குதான் இப்ப இப்படியா இருக்கு? நீங்க முதல்ல முன்னாடி நல்லா தானே இருந்த, இப்ப எதுக்கு பொண்ணு முன்னாடியே சுத்திட்டு இருக்க நீங்க? இன்னைக்கு என்னடா குழம்பு சாப்பாடு வீட்டுல? மீன் குழம்பா? நான் பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சாப்பாடுறத பத்தி பேசிட்டு இருக்க? அது ஒன்னாச்சு, நிம்மதியா கிடைக்கிட்டோம். இப்ப என்னவா இப்ப எதுக்கு நீ இப்ப கேள்வி மேல கேட்டுட்டு இருக்கேன்ட்ட? நீயே இல்லடா, அதான்டா கேட்டுட்டு இருக்கேன் நானு. நீ நீயாவே இல்ல. நான் உண்மையை வச்சு லவ் பண்ணா செஞ்சேன், அவனை விட்டு போனான்ல. ஆமா, கேட்டா நான் கோபக்காரங்கிறது, சந்தேகப்படுறேங்கிறது, அது இதுன்னு சும்மா என்னெல்லாம் காரணத்தை யாரும் சொல்லிட்டு போனால. எல்லாரும் ஏமாத்துறப்ப நான் வந்துட்டு உண்மையா இருக்கணும். ஏண்டா அவ ஏமாத்திட்டு போனா நீ ஏமாத்திட்டே இருப்பியாடா? அப்போ அவளுக்கு உனக்கு என்னடா வித்தியாசம் இருக்கு? இது தோசை இல்லடா. ஜாஸ்டன் வச்சுக்க. என்னடா காமெடி பண்றேன், சீரியஸா பேசிருக்கோம். பரவாயில்ல, இது வச்சு புரியுது, அதுதான் சந்தோஷம். நான் கிளம்புறேன். எங்கடா போறேன்? எங்கடா? தெரியலையா? உனக்கு தெரியுமா அவன் எங்க போறான்? நீ ஏடா பாருங்க. என்ன சொல்லு, என்ன உன் ஆள் யாரையும் ஓடி போயிட்டா? என்னடா அழுகே என்ன? ஏய் அப்பா, சத்தியமா செட் ஆகல. என்னாச்சு? உன் ஆள் எவ்வளவு ஓடி போயிட்டா? சின்ன சண்டை ஆயிடுச்சு. நானும் சும்மா நாட்டுக்கு பேசிட்டேன், கோவம் பேசிட்டேன். ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டா, எடுத்துட்டு இந்த மாதிரி இதுக்கப்புறம் எதுவும் செட் ஆகாது வேண்டாம் அப்படின்ட்டு. சரி இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகல. தோசை சுடுறாங்க நிறைய இருக்குது, இதுதான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா எப்போ தோசை சுடுறதுங்கிறது பசிக்குதுடா எனக்கு. டேய் என்ன ஏண்டா இப்படி ஆளுக்கு இப்படி ஒவ்வொருத்தனும் இப்படி இருந்தா என்னடா செய்ய? லவ்னு ஒண்ணு பண்ணீங்க, வீடே இப்ப 2ஆ நிக்குதுடா. சொன்னா நான் அன்னைக்கு கேட்டுருக்கோம்.
நமக்குலாம் லவ் கூட விளையாட்ட போயிட்டடா. இங்க பாரு, நம்மளாம் லவ் பண்ணும்போது சின்ன சின்ன சண்டைகள் போடுறோம். அது ஏதோ ஒரு காரணம் சண்டை வரும்போது ஓகே. பட் அதே ஒரு நேரத்துல என்ன ஆகுது, நம்ம சண்டை போடுறோம், திரும்ப அந்த பொண்ணுகிட்ட நம்ம சமாதானம் பண்றோம். அப்போ அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் வேணும் வேணும் வேணும்னு சொல்லி சம்மந்தம் இல்லாம சின்ன சின்ன விஷயம் சண்டை போட்டுக்கிட்டு நிறைய வார்த்தை பேசுவாங்க. ஏண்டா எப்பயுமே நம்ம சந்தோஷத்தை பத்தி மட்டுமே யோசிக்கிறோமே, இன்னைக்காச்சும் அந்த பொண்ணை பத்தி நம்ம யோசிச்சிருக்கோமாடா? அதுவும் மனசு தானடா. எவ்வளவு வலிக்கும். நம்ம எதுவுமே யோசிக்கவே இல்லைல்ல. நம்ம சந்தோஷத்தை பத்தி யோசிச்சே நம்ம வாழ்ந்துட்டோம். இப்ப இந்த சண்டைலாம் போடாம இருந்திருந்தோம்னா அவங்க நம்ம கூட இருந்திருப்பாங்களடா. நானும் அப்படித்தான்டா விட்டுட்டேன். நான் சண்டை போடாம இருந்தா அவனுக்கு என் கூட இருந்திருப்பாடா. இந்த கஷ்டம், இந்த வலி இதெல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கும் வலியை கொடுத்து நம்மளும் வலி அனுப்பி வேஸ்டான சந்தோஷம்டா. எப்ப நடந்து போச்சு. நடந்தது நம்மளை எவ்வளவோ மாத்திட்டு நடக்க போறதையாச்சும் நம்ம பார்ப்போம். ரொம்ப வரி பண்ணா விடுறா. இது விடுறதுக்கு என்னடா இருக்கு? அதுக்கெல்லாம் ஒரு வழி. அதென்றால் ஒரு மனை போல் எதிரிகள் நலம் அவ்வளவுதான். என்ன வந்துட்டா கூட இருந்த மச்சான், என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? ரெண்டு பேரும் போதா இருக்குது. வருஷமா இருக்கிறாங்க நாம. ஆபி என்ன அவ்வளவு நாள் ஒன்னா இருந்தாலே இப்ப திடீர்னு போயிருந்தா வந்து கடவுள்ன்றா நீ வேணான்றா. இல்ல, நான் இதுக்கு தானே ஒரு நாளைக்கு சொன்னேன், பத்தி சொன்னல எல்லாம் வேணாண்டா விட்டு எவ்வளவு வாட்டி உன்ன சொன்னேன். இப்போ மறந்துங்க சும்மா ஏன்டா அவனுக்கு கொடுக்குற?
டேய் கொமட்டா போதா டேய் டேய் வா விட மச்சான் முடிவு பண்றா, இனி அவளா இருந்தாலும் ஏத்துக்க முடியாது. அவளை பத்தி ஒரு டைம் கூட இனிமே நீ நினைக்க மாட்டேன். முதல் குடிக்காரன். ஏய் சூர்யா ஹிந்தி நான் டீயை குடி, சோறு பொங்க போகணும். நீ எடுத்துட்டு வர டீய இனிமே நான் தானடா எடுத்துட்டு வரணும். அதான் லவ் பண்ணி தொலைச்சிட்டியே. என்னடா அது உப்பா இருக்கு, சீனிக்கு போல உப்பு போட்டுட்டியா? அப்படியாச்சும் நான் சொர்ண வருமா தான்டா பார்த்தேன். ஓ டீல உப்பு இருக்கா? ஹலோ, சொல்லுங்கம்மா. இப்பதான் வந்தேம்மா வேலைங்களுக்கு. அப்படியா? சரிம்மா, நான் அவன்கிட்ட சொல்றேன். அண்ணனே சொல்றேம்மா. சரிம்மா. சரி. வாடா ரெடி போச்சு வேலை. அதெல்லாம் நல்லா போச்சு. டேய் ஏதாச்சும் வேலைக்கு போடா, அப்பதான்டா செட் ஆகும். இப்படியே இருந்தா என்ன என்ன பண்ண முடியும்? ஏன் உன் காசுல சாப்பிடணும் வலிக்குதா? டேய் லூசு மாதிரி பேசாத. லைஃப்ல வேலைக்குன்னு போனதானா அடுத்த ஸ்டெப் போக முடியும். இப்படியே இருக்க முடியுமா லைஃப்ல சொல்லு? நான் ஆல்ரெடி நிறைய மண்டைகளை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி உடஞ்சு போய் இருக்கிறேன். திரும்ப நீயும் வந்துட்டு நீ போட்டு படா படுத்தாத தயவு செஞ்சு. என்னடா ஆச்சு? என்ன பிரச்சனை? அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன? நீனு எப்படா நீ எனக்கு இருந்த? ஏன்டா? இந்த லவ் பண்ற நாளெல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ யோசிச்சு பார்த்திருப்பியாடா? 3 மாசம் நீ பாட்டுக்கு வந்த, நீ பாட்டுக்கு போன. நான் இப்ப இந்த லவ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நீ யோசிச்சு கூட பாக்கலடா. உனக்கு வாழ் சந்தோஷம் தான் தெரிஞ்சு. அப்பெல்லாம் எங்கடா போச்சு? நீதான் இருக்கிறவனுக்கு அப்போ தோணலையே. எனக்கு ஃப்ரெண்ட்ஸே நீங்க தான்டா. உனக்காக தான்டா நான் இங்க இருக்கேன் மச்சான். நீ லவ் பண்ற பிரச்சனை இல்லடா. ஏண்டா நீ முதல் நாள் காலேஜ் பண்ணலடா. என்னன்னு சொல்லுவான்ட்ட இங்க இருந்து போகும்போது, எனக்கு போன் பண்ணாதடா, எனக்கு வந்து ஒரு வாரத்துக்கு நீ அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதடா, ஏன்னா நீ அங்க எல்லாத்தையும் பேசலாம்னு சொன்னேன். ஏன் இப்படி லவ் பண்ணுவோம் அதான் நான் சொன்னேன். அவங்ககிட்ட பேச சொன்னேன். ஏன் என் கூட மட்டுமே தான் பழகிட்டு இருக்க, வேற யாரும் பேச மாட்டேன்னு சொல்லி ஓனால தான் சொன்னேன். அவங்க டைம் ஸ்பெண்ட் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு அடிப்படை நான் எனக்கு நீ என் கூட நினைக்க போறேன். உனக்கு எல்லா இடத்துலயும் உனக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். சரியா? இங்க யாரும் நினைக்காம எதுவுமே பண்ணல. நீ வந்து முதல்ல வந்து சொன்ன பத்தியா மச்சான் வந்து லவ் பண்றதா அப்படின்னு சொன்ன பத்தியா? அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த படங்கள்லாம் பண்ண முடியாதா, ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ண முடியாதா, என்னடா நம்ம இப்படி இருக்கிறோம், எவ்வளவு பண்ணாலுமே எல்லாமே அப்படியே நின்றுட்டே இருக்குது, அதுக்கப்புறம் இது வேறையும் நடக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. அப்ப கூட எனக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வரலடா. நீ லவ் பண்ண சொன்னப்ப ஐயோ நம்ம கூட இருந்தான்னு விட்டு போயிடுவான்னு சொல்லி அப்ப அழுதன்டா. நல்ல நண்பன் கிடைக்கலாம் வரோம்டா. நல்ல பொண்ணு கூட வீட்டை கிட்ட வச்சிருக்காடா. நல்ல நண்பன் இருக்கான் பாரு, யாருமே பாத்தர மாட்டான்.
நீ அழ வைக்கணும் எதுவுமே பேசலடா. எல்லாம் எனக்குள்ள இருந்த வலி. எனக்கு எல்லாமே நீதான். உங்களை தானே இதோட எதுவுமே யோசிச்சதுலடா. நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல மச்சான். We are a family. That is the response of the சீக்கிரமா ஒரு அழைக்கும். நீ இது எத்தனா சாப்டர் படிச்ச நீ? இது என்ன இது முக்கியமா வேலை முக்கியமா? நீ நாளைக்கு போகணும் புக்ல எத்தனை சாப்டர் படிச்சு? டேய் நான் தான் அதான் இதுல போயிட்டு இருக்கேன்லடா. ஃப்ரீலான்சிங் பண்ணதாண்டா சரி. அப்ப என்னடா உனக்கு ஃப்ரீலான்சிங் என்ன டெய்லியுமா உனக்கு வருது? மாசத்துல ஏதோ வாரத்துல 2 நாளா இல்ல 3 நாளா வரும். மாசத்துக்கு என்ன 4-5 வாட்டி அவ்வளவுதான். அதை வச்சு நீ என்ன ஃபேமிலியா இருக்க முடியும்? ஏன்னா ஃபேமிலியே இல்லையா? இதே அப்ப அம்மா யாரா? இதாண்டா அம்மாவை பாத்துக்கணும். அம்மா ஒண்ணு நம்பிதானே இருக்காங்க தனியா. ஏன்டா இப்படி இருக்க? நான் என்ன பண்ணணும்னு சொல்ல வரேன்? பேஷன் வேற கெரியர் வேற. பேஷன் நம்மளோடது, நம்ம ஆசைக்கு நம்ம மன திருப்திக்காக பண்றது. சரியா? நீ ஒரு வேலைக்கு போனாதான் ஃபேமிலியை பார்க்க முடியும். ஏன் 4 பேர் உன்னை மதிக்கணும்னா ஒரு வேலை இருந்தாதான் மதிக்க முடியும். அடுத்த மதிக்கணுங்கிறதுக்காக மதிக்க முடியுமா? ஃபியூச்சர்ல உனக்கு கல்யாணமே அம்மா பண்ணணும்னு நினைச்சாலும் முதல் கேள்வி பையன் என்ன வேலை பார்க்கறான்னு தான் கேட்பாங்க. சரியா? பையன் என்ன பேஷன் இருக்கு, அவன் என்ன பண்றான்னு கேட்க மாட்டாங்க. அவன் என்ன வேலை பார்க்கறான், எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு தான் கேட்பாங்க. அட்லீஸ்ட் நம்ம சம்பாதிக்கணும், ஒரு வேலை இருக்குன்னு சொல்லணும்ல. அந்த அளவுக்காச்சும் நமக்கு ஒரு வேலை வேணும்ல. அந்த இடத்துல அம்மா தலை கொண்டு நிப்பாங்க. எடா பேசுறீங்க? கொஞ்சமாச்சும் பொறுப்பா இருந்துச்சான். ஆளுக்கு செலவு பண்ண மட்டும் வேலைக்கு போனேன்டா 2 மாசம். அப்ப எங்கடா போச்சு இது? அப்ப எங்க போச்சு பேஷன்? அப்ப விட்டு இல்ல. இப்ப அம்மாக்காக நீ விடுன்னு சொல்லலாம். நீ ஒரு சைடு இதையும் பண்ணுவோம், ஒரு சைடு வேலைக்கு போவோம். சாயந்தரம் ஃப்ரீயா இருக்கிற டைம் ஷார்ட் பிலிம் ஏதாச்சும் பண்ணுவோம், சாங்ஸ் எடுவோம். எனக்கு இந்த வேலையெல்லாம் தேடி எப்படிதான் போய் தேட? ஒவ்வொருத்தர ஃபைல தூக்கிட்டு போய் நிப்பா. ஒன்னும் தேட வேணாம்ப்பா. ஒரு விஷயம் வச்சு நானே நிறைய கம்பெனிக்கு அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். பாவி, நீ இன்டர்வியூக்கு மட்டும் போனா போதும் நாளையில இருந்து. சரியா? முடிவு பண்ணிட்டேன். அவ்வளவுதான், முடிவு பண்ணியாச்சு. ஏன் உனக்காக நம்ம இல்ல, நான் அம்மாக்காக பண்றேன். வீட்டை சொன்னியா? முகேஷ் தாண்டா ஹெல்ப் பண்ணுது. வேற வழி இல்லப்பா அவனுக்கு. நீ போய் தான் ஆக மொத்தத்தை புக்கு படிக்க முடியமாட்டீங்க. சரி விடு, புக்கு நீங்க பொறுமையா படிச்சுக்கலாம். வேலைக்கு கொடுங்க, போற வழியை சொல்லுவா. டேய் இன்னைக்கு சாலை கட்சா என்ன மச்சான், வேலை கிடைச்சிச்சா? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கடா. என்ன மச்சான், வேலை கிடைச்சிச்சா? என்னடா இது அங்கிள் மாதிரி இருக்கு இந்த சட்டை. பாட்டன போற என்ன வேலைக்கு போறேன், பாட்டனை கட்டு போறோம். இப்ப மாதிரி எப்படி அழகா இருக்கு. டேய் பால்வாடிக்கு போற மாதிரியே இருக்குடா. என்ன அப்படிதான் இருக்கும் முத நாள். நீ என்னடா பண்ற? இந்த உலகத்துல உள்ள மிஸ்டீரியஸான விஷயங்கள் என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்க. நம்ம லைஃபே அப்படிதான்டா. அதை ஏன்டா தனியா தேடுறீங்க? என்னடா அவ்வளவு நாள் யோசிச்சு இவ்வளவு ஈஸியா பேசிட்டு போயிட்டான். ஐயோ மச்சான், சம்பளம் வந்து 40,000 ரூபாய் மாஸ்தான். வா வா, நேரத்தோட போயிட்டு பார்ட்டி பண்றோம், என்ஜாய் பண்றோம். டாஸ்மாக் கூட்டிட்டு போறோம். ஏய் இதெல்லாம் நில்லு, ரொம்ப சொல்லாரு. சரியா? மாசம் சம்பளம் தான் வந்திருக்கு. சம்பளம் வந்தது என்ஜாய் பண்றதுதான்டா. டேய் மச்சான், ரொம்ப லேட் பண்ணாத. அப்புறம் வந்து பிளாக்ல வாங்குற மாதிரி சரக்கு. நீ வா, தயவு செஞ்சு வா. நில்லு, முதல்ல நில்லு. மாசம் சம்பளம் நீ ஆடிட்டே இருக்க. வெயிட் பண்ணு. சம்பளத்தை வந்திருக்கா, வீட்டுக்கு செலவு அனுப்புறது உனக்கு வச்சுட்டு மிச்சத்தை சேர்த்து வை. 20,000 ரூபாய் அனுப்பியாச்சு. 20,000 ரூபாய் நாக்கு. 10,000 செலவு வச்சுட்டு மிச்சத்தை சேர்த்து வை. இல்ல 15 கூட செலவுக்கு வச்சுட்டு அது சேர்த்து வை. அதெல்லாம் பண்ணி இப்போ உனக்கு சம்பளம் வந்ததுல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல? இருக்கா இல்லையா? இருக்கு. அதே மாதிரி நீ சேர்த்து வை.
சேர்த்து வச்சு உனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படும் போது இது இருக்குன்னு தெரியும் போது உனக்கு அப்ப நம்ம சேர்த்து வச்சதுதான் இப்ப நம்மளுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னு. சரியா? நீ முதல்ல வேலைக்கு போகாம இருந்த, அதுதான் சந்தோஷம்னு நினைச்சிட்டு இருந்த. பட் நீ வேலைக்கு போய் இப்ப முதல் சம்பளம் வந்துச்சு, இப்போ ஒரு சந்தோஷம் இருக்கா? இது நீ சேர்த்து வை இதுல கொஞ்சம், அப்போ இன்னும் சந்தோஷம் இருக்கும். அதை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாரு, செம்மையா இருக்கும் அது. குட் ஈவினிங் சார். சார் நாளைக்கு கொஞ்சம் ஃபேமிலி ரொம்ப எமர்ஜென்சியாக நான் வெளியே போகிறேன். ஸோ நாளைக்கு ஒரு நாள் லீவ் கிடைக்குமா சார்? என்னோட ஆஃப் டே கிடைச்சா கூட ஓகே சார். மார்னிங் டே ஆஃப்டர்நூன் வந்துடும். ஓகே சார். என்னடா நல்ல சான்ஸ் தானே, போக வேண்டியதானே? போலாம் தான் ஆஃபீஸ்ல கேட்டேன். அவங்க நாளைக்கு தான் ஒரு முக்கியமான மீட்டிங் எடுக்கலாம். இப்ப போனா வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. என்ன பண்ணனே ஒன்றும் புரியல. பரவாயில்ல மச்சான். வேலை எல்லாம் போச்சுன்னா நாய் கூட மதிக்காதீங்க. என்ன இப்போ வேலைக்கு போவேன், அதுக்கு முன்னாடி இருக்கும் இதுதானே இருந்த, அதெல்லாம் பாத்துக்கலாம் மச்சான். நீ போ, இதுதான் லைஃப்ல கரெக்ட் சான்ஸ். வேலை மட்டும் என்னடா பண்ணுவேன்? டேய் அடுத்த வேலை தெரிவிக்கலாம்டா. இது போச்சுன்னா அடுத்த சான்ஸ் கிடைக்கும். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அது ஒரு படமே இதுவரை இல்லடா. அது ப்ரொடக்ஷனே தெரியல. புதுசா ஒரு மெயில் வந்திருக்கு. அவங்க எல்லாம் படம் பண்ணவே இல்லை. அதுக்கே அவன் வந்து அப்புறம் அங்கேயும் அரசு நம்பி புதுசு இந்த கதையை ஆயிடக்கூடாது. என்ன ஏன் உன்னையும் அப்படி நம்பினானா அவன் எப்படி அவனுக்கு சான்ஸ் கொடுப்பான்? புதுசாடா நீ போய் கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் எப்படா ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்க முடியும் கேட்டப்போ நீ உனக்கு கொடுக்கல, நீ கோபப்படியில எப்படா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு. அவனும் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எல்லாரும் எப்படி நினைச்சா ஒன்ன மாதிரி தானே வரும். கடைசி டைம்ஸா விட்டுறாதா. பார்த்து காலையில போய் பார்த்துட்டு வா, நான் கூட வரேன். சரியா? போய் பார்த்துட்டு வருவோம். சரி. தம்பி சார் உள்ள போய் பேசலாமே, எங்க நின்னுட்டு இருக்கீங்க? எப்பா பார்க் வந்து 5 நிமிஷம் திறக்குமாப்பா. ஐயோ 4 மணி இருந்து 5 மணிக்கு தான் நல்ல டைம். அதனால நம்ம நேரத்தை கடத்த வேண்டாம், இங்கேயே நம்ம வச்சு கதையை பேசலாம்ப்பா. ஆனா இங்க எப்படி சார் நம்ம உட்காந்து இது பண்ண முடியும்? நம்ம என்ன பிறக்கும் போது சோபாத்தா பிறந்தோம், மாத்திக்க வேண்டியதான். சரி சார். சார் உங்களுக்கு ஓகேனா இங்க வச்சே பேசலாம் தான், பிரச்சனை இல்ல. நம்ம கதை என்னன்னா, அப்பா வந்து ஒரு பிக்சர் தான். ஆனா நமக்கு அதுல பெரிய சின்ன ஈடுபாடு இல்லை. சினிமா ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆனா அப்பாவோட சப்போர்ட் மேக்ஸிமம் ஃபேமிலி சப்போர்ட் நான் கேட்டேன். ஆனா யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணல. ஆனா சின்ன வயசுல இருந்து சினிமா இன்ட்ரெஸ்ட்னால கஷ்டப்பட்டு நானே சம்பாதிச்சு சேவிங்ஸ் எடுத்துருக்கேன்ப்பா. அதை வச்சு ஒரு சின்ன பட்ஜெட் ஏதாவது படம் எடுக்கலாம் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சமீபத்தில் நிறைய பசங்க கிட்ட ஒரு டைரக்டர் கிட்ட நான் அதான் கேட்டேன். ஆனா ஒன்னும் சரியா இல்லை. சமீபத்தில் அவங்க சோசியல் மீடியால யூடியூப்ல ஷார்ட் ஃபிலிம் உங்க வீடியோலாம் பார்த்தேன். செமையா சூப்பரா இருந்தது. அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு ஸ்டோரி எடுக்கணும். ஆனா இப்போ உள்ள இளைஞர்கள் கதை பண்ற மாதிரி இருக்கணும். ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி யாராவது கதை இருந்தா சொல்லி. ஆனா நம்ம பட்ஜெட் வந்து எவ்வளவு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அதாவது நம்ம இப்பதான் வாட்டி படம் பண்றதுனால இந்த பட்ஜெட் அப்படின்னு செட் பண்ற அளவுக்கு எனக்கு அவ்வளவா ஒரு நாலேஜ் இல்ல. ஆனா நீங்க ஒரு பட்ஜெட் சொன்னீங்கன்னா அதுக்குள்ள ஒரு கதையை நான் வந்து சொல்லிடுவேன். மேக்ஸிமம் ஒரு கோடிக்குள்ள பண்ணலாமாப்பா? 1 கோடிக்கு பண்ணிடலாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்கிட்ட ஒரு கதை இருக்குது. அதாவது என்ன, ரீசெண்டா நான் ஒரு கதை வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படின்னா லைக் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு கதை வந்து நான் யோசிச்சு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அந்த கதை நான் உனக்கு சொல்றேன்.
உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம அதையே பண்ணிடலாங்க. ப்ரொடியூசரை பார்க்க போனீங்க வேலைன்ற போனேன், பேசி என்ன சொன்னாரு? சரி விடு, பாத்துக்கலாம். பரவாயில்ல விடு, பாத்துக்கலாம். அடுத்த வேலை எனக்கு தெரியும். பேசுறா. சரிடா, என்னதான் சொல்றேன். விடு, ஈரோடு மச்சான். அடுத்து பாத்துக்கணும். ஸ்மெல்லே வரல. குளிக்கலாடா அப்ப இன்னைக்கு. இப்போ ஓகேவா மச்சான்? வந்து உங்க ஷார்ட் ஃபிலிம் பார்த்து நீங்க சொல்ற ஸ்கிரிப்ட் வந்து நான் ஏதோ நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா சொன்ன ஸ்கிரிப்ட் வேற லெவல்ல இருக்கு. ஆனா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஸ்கிரிப்ட் சீக்கிரம் ரெடி பண்ணி படத்தை முடிச்சு கொடுத்துருங்க. எப்படி கொடுத்துருப்பா? அதான் சொல்லாம மூந்து எப்படி வச்சிருக்கியா நீ? ஓகேதான். அப்புறம் என்னடா சந்தோஷமா சந்தோஷமா இருக்கு. ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பயப்படாதா, கிடைச்ச முறைடா. என்ன மச்சான், என்னைய நினைச்சா எனக்கு பயம் இல்ல. நீங்க தான் எப்படி ஹீரோ பண்ண போறீங்க யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ அது மட்டும் வேணாம் மச்சான். இல்ல மச்சான், நீ தான் மச்சான் பண்ணி வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் மலை முட்டு லட்சியம் கட்டும் மலை கட்டு படையெடு சூர்யா தான் செம்ம அதுல லாஸ்ட் செமையா இருக்கு. சும்மா கூஸ் பம்ப்ஸ் மட்டும்தான். அது கிளைமேக்ஸ் போர்ஷன்ல சூர்யாவோட கேரக்டர் பெஸ்ட் கேரக்டர். சூர்யா என்கிட்ட வந்து ஒரு தேட்டர் ஏஜில தான் படம் பார்த்து நீங்க பார்த்து வந்து பெஸ்ட். கிளியல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிட படையப்பா